விடியற்காலை அன்பு அவசரமாய் குளித்துக் கொண்டிருந்தான். மாலு, மாலு, ஏண்டி கூப்பிடுவது காதில் விழுதா இல்லையா? என்னடி பண்ணிட்டு இருக்க? அன்பு குளியல் அறையிலிருந்து கத்திக் கொண்டிருக்க மாலதி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். ஏண்டி இன்னும் தூக்கம் தெரியலையா உனக்கு? எனக்கு டைம் ஆகுதுடி, சீக்கிரம் எழுந்து கொஞ்சம் எனக்கு கிளம்ப ஹெல்ப் பண்ணு. ஆமாம், விடியற்காலையில் தான் தூக்கமே நல்லா வருது. இவர் வேற. இருங்க வரேன். படுக்கையை விட்டு எழவே மனமில்லாமல் எழுந்து தடுமாறியபடியே நடந்தாள். அன்பு கொண்டு செல்லும் லக்கேஜை எல்லாவற்றையும் சோதனை செய்தாள். ஏங்க, குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது அப்படியே உங்கள் டூத் ப்ரஷ்ஷை எடுத்துட்டு வாங்க. ஏங்க, பர்ஃப்யூம் எடுத்துக்க மறந்துட்டீங்களா? ஆமாடி, கொஞ்சம் எடுத்து வச்சுடு. அப்புறம் மாலதி, தலைவலி மாத்திரை கூட 2 செட்டு எடுத்து வைடி. சரிங்க. அன்பு குளித்து முடித்து வெளிவந்தான். ஏங்க, இந்தாங்க டீ. டீயை குடித்து கொண்டே மாலதி, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிது, நான் நம்ம கம்பெனியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவேண்டி. ரொம்ப முக்கியமான கான்ட்ராக்ட். அவன் அப்படி சொன்னதும், ஆமாம், உங்களுக்கு எப்பவும் பிஸ்னஸ் பற்றின எண்ணம் தான். வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்க எங்கே நேரம் இருக்குது? ஏண்டி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிற? நல்ல விதமாக இந்த கான்ட்ராக்ட் முடியும், நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவியா? அதை விட்டுட்டு இப்படி பேசுகிற? வேற எப்படி பேச சொல்கிறீங்க? நீங்கள் தான் இப்படி பேச வைக்கிறீங்க. மாலு, கிளம்புறப்ப சண்டை வேணாம், இதோட விடு. சரி, என்னோட துணிமணிகள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்ட. கலைந்த கேசத்துடன் வேர்வையுடனும் சூட்கேஸை தள்ளிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். இந்தாங்க. மூட்டை போல ஒன்றை தூக்க முடியாமல் தூக்கி வந்து வைத்தாள். என்னடி இது? இங்கே பாருங்க, இதில் மாம்பழம் இருக்குது, அப்புறம் ஊறுகாய் பாட்டில், புளிக்குழம்பு தொக்கு, இட்லி பொடி, அப்புறம் வத்த குழம்பு கூட வச்சிருக்கேன். அன்புக்கு கோவமாய் வந்தது. ஏண்டி, நானும் உன்னை எதுவும் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் உனக்கு என்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க முடியலைல்ல? மாலதி ஓரப்பார்வை பார்த்தாள். நான் இப்போத்தான் முதல் முறை வெளியூர் போகிற மாதிரி ஒவ்வொரு முறையும் நீ இதை கொண்டு வந்து வச்சுட்டு என்கிட்ட திட்டு வாங்காத மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க, இந்த முறை புளிக்குழம்பு வத்த குழம்பு எல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்க. அங்கே போய் கண்டதை சாப்பிட்டு உடம்பு கெடுத்துருக்க போறீங்கன்னு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். துணிமணி கூட எடுத்து வச்சா எண்ணெய் கரைப்பட்டுடும், அதனால தான் தனியாக இந்த பைக்குள்ளே போட்டு மூட்டை கட்டி வச்சேன். அன்பு தலையிலே அடித்து கொண்டான். ஏன் மாலதி, ஒவ்வொரு முறையும் இதைத்தானே சொல்லுற? நானும் அந்த மூட்டையை விட்டுட்டு தானே கிளம்புறேன், அப்போவும் நீ மாற மாட்டியா? மாலதி அசட்டுத்தனமாக பார்த்தாள். என்னவோ போடி, உன்னை திருத்தவே முடியாது. சரி, நான் கிளம்புறேன். ஆமாம், எத்தனை செட் ட்ரெஸ்ஸு வச்சுருக்க? 6 செட் ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஷேவிங் பாக்ஸிலிருந்து பேஸ்ட் வர எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, பாப்பாங்க 2 பேரும் தூங்குறாங்களா? ஆமாம், 2 வாளுங்களும் நல்லா தூங்குதுங்க. சரி, தோசை ஊற்றுறேன், இட்லி பொடி வச்சு 2 தோசை சாப்பிட்டுட்டு போகிறீங்களா என்றாள். சரி, சுடு. அவன் சாப்பிடும்போது, ஏங்க, அடுத்த வாரத்தில் வந்துடுவீங்கள்ல? ஏண்டி கேட்குற? என்னங்க, மறந்துட்டீங்களா? அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம காவ்யாவின் பிறந்தநாள் வருதுங்க. ஓ, மறந்தே போச்சுடி. சரி, சனிக்கிழமை வந்துட முயற்சி பண்ணுறேன். என்னது, முயற்சி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வரீங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் வந்தால் தான் காவ்யா கேக் கட் செய்வா. சரிடி, கண்டிப்பாக வரேன். எதுக்கும் நீ எனக்கு கால் செய்து ஞாபகப்படுத்து. ஆமாம், பிஸ்னஸ் மூடில் உங்களுக்கு உலகமே மறந்து போயிடுமே. இந்த பிஸ்னஸ் முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் சனிக்கிழமைக்குள்ளே வர பாருங்க. மாலதி, விவரம் புரியாமல் பேசாதடி. இந்த பிஸ்னஸை நம்பி லட்சமாய் பணத்தை போட்டிருக்கேன். இந்த டீல் முடிஞ்சிடும்னு பார்த்தா அவன் என்னடான்னா திடீரென்று கான்ட்ராக்டில் சில விஷயங்களை மாற்றி வச்சிருக்கான். நானே நேற்று மெயில் செக் செய்த பிறகு குழம்பி போயிருக்கேன். நேராக போய் பேசி எல்லாம் சரி வந்த பிறகு தான் மீதி பணம் கைமாற்றி விடணும். 1000 2000 இல்லை மாலதி, லட்சக்கணக்கில் பிஸ்னஸ். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு முழுசாக செட்டில் பண்ணாமல் பாதியிலே வந்துட முடியுமா? என்னடி பேசுகிற நீ? ஆமாம், எப்போவும் இந்த பேச்சு தான். இப்போ மட்டும் என்ன மாற்றியா பேச போகிறீங்க? உங்களுக்கு எப்போவும் உங்கள் பிஸ்னஸ் தான் முக்கியம், நாங்களெல்லாம் முக்கியம் இல்லை. பிஸ்னஸுக்கு ஒதுக்கிறதுல 10ல் 1 பங்கு நேரமாவது குடும்பத்துக்கு ஒதுக்குங்க. இல்லைன்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பாங்கிறதே மறந்து போகும்.
சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள். இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அன்பு பெருமூச்சு விட்டபடி அமர்ந்திருக்க அங்கே கண்ணை சிமிட்டிக்கொண்டு இரண்டாவது மகள் காவ்யா வந்து கொண்டிருந்தாள். அடடே காவ்யா குட்டி, எழுந்துட்டீங்களா? வாங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. அருகில் வந்தவளை வாரி அணைத்து கொண்டான். சரி, அடுத்த வாரம் செல்லத்துக்கு பர்த்டே வருதா? ஆமாம் அப்பா. சரி, செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? கன்னத்தில் விரலை தட்டி தட்டி யோசித்தவள், அப்பா எனக்கு பெரிய பாபிகள் பொம்மை வேணும். அவ்வளவு தானே? சரி, அப்பா கண்டிப்பாக பெரிய பாபிகள் பொம்மை வாங்கி வரேன். ஆமாம், அக்கா என்ன செய்கிறா? அக்கா தூங்குறாப்பா. சரி விடு, எழுப்ப வேண்டாம். என் செல்லக்குட்டி மட்டும் அப்பாவுக்கு பாய் சொல்ல எழுந்துட்டீங்களா? காவ்யாவை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தான் அன்பு. ஏங்க, மணி ஆகுதுங்க, அப்புறம் அவசரமாக ஓடாதீங்க. சரி மாலதி, நான் கிளம்பட்டுமா? செல்லம், அப்பாவுக்கு பாய் சொல்லுங்க. பாய்ப்பா. அன்பு சூட்கேஸை தள்ளிக்கொண்டு வெளியே நடந்தான். மாலதி படிக்காதவள்தான், ஆனால் தைரியமான பெண். அன்பு ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் வேலையாக இருந்தாலும் கூட குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துபவள். அவளிடம் அன்புக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், அவள் மிகவும் சென்டிமெண்ட், பொசசிவ். பண்டிகை நாட்கள், விசேஷ நாட்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அன்பு தங்களுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். அந்த சமயம் அன்பு எங்கு இருந்தாலும், வெளிநாட்டில் முக்கியமான வேலையில் இருந்தாலும் அவன் கண்டிப்பாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். வரவில்லை, சண்டை போடுவாள். இது அன்புவுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு முறையும் அவன் மறந்து விடுவான், இல்லை முக்கியமான வேலையில் மாட்டிக்கொள்வான். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் மாலதி போடும் சண்டையில் தலைவலி வந்துவிடும் அன்புவிற்கு. அது மட்டுமின்றி முகம் கொடுத்து பேசாமல் இருப்பாள். அன்புவிற்கு இந்த சுபாவம் சுத்தமாக பிடிப்பதில்லை. இருவருக்கும் இதில் புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும். ஏர்போர்ட்டை அடைந்ததும் அன்பு அங்கு வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்தாள். அந்த பெண்மணி அன்புவிடம் நெருங்கி, தம்பி, எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? என்னங்க பாட்டி, சொல்லுங்க. இல்லை தம்பி, நான் ஃப்ளைட்டில் தனியாக போகிறது இதுதான் முதல் தடவை. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. என் கூட உதவிக்கு வந்த பெண் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னை என்ட்ரன்ஸில் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இந்தாங்க, இதுதான் என் பாஸ் புத்தகம், டிக்கெட். என்னை ஃப்ளைட் வரை கூட்டிகிட்டு போய் என் சீட்டில் உட்கார வச்சுட்டா போதும். இதை கேட்ட அன்பு சத்தமாக சிரித்தான். வாங்க பாட்டி, கண்டிப்பாக உதவி செய்கிறேன். அந்த சீட்டை வாங்கி பார்த்தவன், அடடே பாட்டி, நானும் இந்த நாட்டிற்குத்தான் போகிறேன். கண்டிப்பாக உங்களை பத்திரமா அழைத்து செல்கிறேன் என்றதும் அந்த வயதான பெண்மணிக்கு சந்தோஷமானது. அங்கே அலௌன்ஸ்மெண்ட் செய்ததும், பாட்டி வாங்க, நம்ம ஃப்ளைட் தான் கிளம்ப போகுது. அந்த வயதான பெண்மணியின் கைகளை பிடித்து மெதுவாக அழைத்து சென்றான். ஃப்ளைட்டில் அவன் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில்தான் அந்த பெண்மணியின் இருக்கை இருந்தது. பாட்டி, என் பக்கத்து சீட்டில் தான் நீங்கள் உட்கார போறீங்க, உட்காருங்க. அவர்களை அமர வைத்துவிட்டு சீட் பெல்ட்டை அவர்களுக்கு அணிவித்து அன்புவும் அருகில் அமர்ந்தான். ஃப்ளைட் புறப்பட்டது. அப்போது அந்த பெண்மணியின் மொபைல் அடித்தது. ஹலோ. சொல்லுமா. பத்திரமா ஃப்ளைட் ஏறிட்டேன், நீ கவலைப்படாதே. சரிம்மா சரிம்மா, போய் இறங்கியவுடன் கண்டிப்பாக கால் செய்கிறேன், சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தார். பாட்டி. என்னப்பா, உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்கள் பெயர் என்ன பாட்டி? அழகாக சிரித்தவள், என் பெயர் மணிமேகலைப்பா. ஆமாம், உன் பெயர் என்னப்பா? என் பெயர் அன்பு பாட்டி. ஆஹா, பெயரிலே அன்பு இருக்கே, அப்புறம் எப்படி நீ உதவி செய்யாமல் இருப்ப? ஐயோ பாட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதற்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. ஆமாம் பாட்டி, இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? அதுவா, என் வீட்டுக்காரர்கிட்டத்தான் போயிட்டு இருக்கேன்ப்பா. இதை கேட்ட அன்புவோ, ஓஹோ அப்படியா சங்கதி, பலமாக சிரித்தான். சிறிது நேரத்தில் மணிமேகலைக்கு மீண்டும் கால் வந்தது. ஹலோ, என்னங்க? நானா சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டேன், இதோ இப்போ படுக்க போகிறேன். ஆமாம், அங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இதை கேட்டு அன்புவோ வியப்பாக பார்த்தான். பேசிக்கொண்டிருக்கையில் சிரித்தவள், அப்படியா, என்னங்க நீங்க, டைம் ஆகுது, முதலில் சாப்பிடுங்க, சாப்பிட்டு சுகர் பிபி மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு வேலையா படுங்க, சரியா? ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அன்பு அவர்களின் அழகான பேச்சை சிறிது நேரம் மெய்மறந்து கவனித்து கொண்டே இருந்தான். அந்த பெண்மணியின் சிரிப்பில் அவ்வளவு சந்தோஷமும் அக்கறையும் இருப்பதை உணர்ந்தான். சரிங்க, வச்சிடவா? காலை கட் செய்த மணிமேகலை அன்புவை பார்த்தாள். பாட்டி, என்ன பாட்டி நடக்குது? ஃப்ளைட்டில் உக்காந்துக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்குறேன்னு சொல்கிறீங்க, அப்படி யார் அது ஃபோனில்? அன்பு கிண்டலாக கேட்க மணிமேகலை சிரித்து கொண்டே, அதுவாப்பா, எங்கள் வீட்டுக்காரர் தான்ப்பா. அப்படியா? அப்புறம் ஏன் பாட்டி அப்படி சொன்னீங்க? அது நாங்கள் வர்றது அவருக்கு தெரியாதுப்பா, அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால தான் அப்படி சொன்னேன் சொல்லிவிட்டு மணிமேகலை வெட்கத்தில் சிரித்தாள். அன்புவிற்கு வியப்பாக இருந்தது. இது என்னடா, இந்த வயதில் இப்படி ஒரு பிரியமா, இவ்வளவு ஆனந்தமா இவர்களுக்குள்? மணிமேகலை பேச பேச அவர்களை அன்பு வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஃப்ளைட் தரையிறங்கியது. இறங்கியதும், பாட்டி, நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் உங்களை அங்கே விடுறேன். பரவாயில்லப்பா, நீ இங்கே கொண்டு பத்திரமா விட்டதே போதும், இங்கே என்னை கூட்டிகிட்டு போக ஆள் இருப்பாங்க. பேசியபடியே இருவரும் நடந்து வந்து கொண்டிருக்கையில் அங்கே மணிமேகலை என்ற பெயர் எழுதிய அட்டையை ஏந்தி ஒரு பெண்மணி அங்கே நின்றிருந்தாள். அதோ பாட்டி, அங்கே பாருங்க, அந்த லேடி தான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க போல, வாங்க. அந்த லேடியிடம் மணிமேகலையை ஒப்படைத்துவிட்டு அன்பு நேராக அவன் புக் செய்து வைத்திருந்த ஹோட்டல் ரூமிற்கு சென்றான். சென்றவன் நேராக குளித்துவிட்டு கீழே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அவன் மீட்டிங் ஹாலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். 3 நாட்கள் கழிந்தன. அன்பு வந்த வேலை முடியவில்லை. அந்த டீலரிடம் அன்புவால் நேரடியாக பேச முடியாமல் இருந்தது. அன்பு மிகவும் டென்ஷனில் இருந்தான். மாலதி ஃபோன் செய்தாள். ஹலோ, என்னங்க? என்ன மாலதி, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சுதா? இல்லை மாலதி, அந்த மெயினால பார்க்க முடியல. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் மாலதி, இதுவரை என் பிஸ்னஸில் இப்படி நடந்ததே இல்லை. எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கு. இந்த கான்ட்ராக்ட் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் நல்லபடியாக முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், பசங்க என்ன பண்ணுறாங்க மாலு? 2 பேருமே ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி, டிஸ்டர்ப் பண்ணாத. மாலதி, நான் வைக்கிறேன். அப்புறம் இன்னும் நாங்கள் திரும்ப 2-3 நாள் கூடுதல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நம்ம காவ்யா பர்த்டே இருக்குது. மாலு, என்னை டென்ஷன் பண்ணாதா மாலு, நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? நானே வந்த வேலை முடியலையேன்னு கவலையாக இருக்கேன். ஃபோனை வை. படார் என்று ஃபோனை வைத்தான். மேலும் 2 நாட்கள் கழிந்தன. காலையில் கிளம்பினால் ராத்திரி வரை அவனுக்கு அலைச்சல்தான். இரவு எத்தனை மணிக்கு திரும்புவான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. ஒரே டென்ஷன்தான். பின்பு ஒரு வழியாக அன்பு அவர்களை சந்தித்து பேசி முடித்து தன் கான்ட்ராக்டில் சைன் செய்தான். அன்று முழுவதும் அவனுக்கு வேலை சரியாயிருந்தது. மாலதிக்கு கூட ஃபோன் செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் ஃபோன் செய்தான். மாலதி ஃபோன் எடுக்கவே இல்லை. மறுபடி ஆரம்பித்து விட்டாளா இவள்? ஏன் இப்படி இருக்கிறாள்? கொஞ்சமாவது என் நிலை புரிகிறதா இவளுக்கு? நான் யாருக்காக கஷ்டப்படுகிறேன்? யாருக்காக சம்பாதிக்கிறேன்? பொண்டாட்டி பிள்ளைங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே. அதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாள்? லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு டென்ஷனில் நான் இருக்கிறேன். இந்நிலையில் மகளின் பர்த்டே தான் அவளுக்கு முக்கியமாக படுகிறது. பர்த்டேக்கு நான் உடனே இருக்க வேண்டும் என்பது என்ன அவ்வளவு அவசியமா? அப்பாடா, பிஸ்னஸ் தரும் டென்ஷனை விட இவள் தரும் டென்ஷன் தான் அதிகம். அன்பு சலித்து கொண்டான். அன்று முழுவதும் மாலதியிடம் பேச முடியவில்லை. மாலதி லைன் கிடைக்கவே இல்லை. அன்பு தங்கியிருந்த ஹோட்டலில் அன்று இரவு பிரம்மாண்டமான பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. அன்பு வழக்கம் போல் டின்னர் சாப்பிட கீழே இறங்கினான். அப்போது அங்கு பார்ட்டி நடந்து கொண்டிருப்பதை கவனித்தான். அடடா, என்ன ஒரு பிரம்மாண்டம்! அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கே.
நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கு. அமக்கலம். அன்பு வியந்து பார்த்து கொண்டே இறங்கி வர, அப்போது தூரத்தில் தன்னை யாரோ அழைப்பதை கேட்டு திரும்பினான். அங்கு மணிமேகலை பாட்டி நின்றிருப்பதை பார்த்தான். பாட்டி, நீங்களா? அன்பு புன்னகையுடன் அவர்களை நெருங்கினான். அன்பு, நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன். என்ன பாட்டி, என்ன ஆச்சு? அன்னைக்கு எனக்கு இது தோணாமல் போச்சுப்பா. உன்னோட ஃபோன் நம்பரை வாங்கிக்க மறந்துட்டேன். எதுக்கு பாட்டி? இந்த பார்ட்டிக்கு இன்வைட் செய்யத்தான். என்ன, இந்த பார்ட்டியை நீங்கள் தான் நடத்துகிறீங்களா? வாவ், சூப்பர் பாட்டி. டெக்கரேஷன் எல்லாம் செமையாக இருக்கு. நன்றிப்பா. வா. மணிமேகலை அன்புவின் கைகளை பிடித்து கொண்டு நேராக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். அங்கே டின்னர் நடந்து கொண்டிருந்தது. மணிமேகலை அவனுக்கு சாப்பிட அளித்தாள். பாட்டி, சாப்பிடுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். என்னடா இது, இப்போவே டைம் 10 ஆகுது. இனி எப்போ ஆரம்பிப்பாங்க? அன்பு அமைதியாக சாப்பிட்டு முடித்து அந்த இடத்தின் அலங்கரிப்புகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அச்சச்சோ, டைம் 11 ஆகுது. பாட்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ஐயோ இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரம். மிட் நைட்டில் ஃபங்க்ஷனா? அன்பு வியப்பாக பார்த்தான். வாப்பா, இப்படி வா, இங்கே உட்காருப்பா. அன்புவால் எதுவும் மறுத்து பேச முடியவில்லை. அங்கு அமைதியாக அமர்ந்தான். அங்கே கூடியிருந்தோர் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர். அவர்களின் உடைகள் கண்ணை பறித்தன. அன்பு அமைதியாக அந்த பார்ட்டியை கவனித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அங்கே ஒரு வயதானவர் வந்தார். அவர் பெயர் மட்டும் ராஜா இல்லை. அவர் பார்ப்பதற்கும் அப்படித்தான் இருந்தார். அவ்வளவு வயதிலும் ஆன்சமாக இருந்தார். அவர் உள்ளே வரும்போது அனைவரும் தங்கள் கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்தினர். அவரோ மிகவும் குழம்பிய நிலையில் அனைவரையும் பார்த்து கொண்டே உள்ளே வந்தார். வாங்க மிஸ்டர் ராஜா, உள்ள வாங்க. டேய் ரமேஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஏன் மதன், அருண்? வரிசையாக தன்னுடன் தற்போது பணிபுரியும் நபர்களையும் முன்பு தன்னுடன் பணிபுரிந்த நபர்களையும் பார்த்தார். அனைவரையும் விசாரித்தார். அவருக்கு மிகவும் ஷாக்காக இருந்தது. டேய், என்னங்கடா நடக்குது இங்க? குணா, இப்போ எதுக்குடா இந்த மிட் நைட்டில் என்னை இங்கே கூட்டிட்டு வந்த? டேய் சொல்கிறேன்டா, முதல்ல வா, அந்த மேடை மேலே ஏறு. ராஜா அவர்களுக்கு மிகுந்த குழப்பம். டேய் எதுக்குடா? டேய் சொன்ன கேளு, வாடா. நேரம் 12 நெருங்கி கொண்டிருக்க ராஜா மேடை மீது ஏறினார். அப்போது சரியாக மணி 12 அடித்தது. அந்த சமயம் கூட்டத்திலிருந்து மணிமேகலை வெளிவந்தார்கள். ராஜாவிற்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும். மணிமேகலை, ஹாப்பி பர்த்டே மாமா. ராஜாவை அணைத்து கொண்டாள். ஏ மணி, எப்படிம்மா? அவருக்கு பேச்சே வரவில்லை. சிறிது நேரத்தில் அவர்களின் 2 பிள்ளைகள் மற்றும் ஒரு மகளின் குடும்பமும் வந்து நிறைந்தது. உறவினர்கள், நண்பர்கள். ராஜாவால் நம்ப முடியவில்லை. அவருக்கு தெரியாமல் அவரது பிறந்த நாளை கொண்டாட மணிமேகலை இத்தனை ஏற்பாடுகளை செய்திருந்தாள். மணிமேகலை தன் கணவருக்கு ரோலக்ஸ் வாட்சை பரிசாக அணிவித்தாள். அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அன்புவை வியப்பில் ஆழ்த்தியது. அனைவரும் கொண்டாட்டத்தில் இருந்தனர். ராஜா தன் சக நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். டே குணா, நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்படி சர்ப்ரைஸாக கூட்டிட்டு வந்து மிரள வச்சிட்ட. நான் என்னடா பண்ண? எல்லாம் உன் மனைவி தான். என்ன? ஆமாடா, இந்த ஏற்பாடு எல்லாம் மணிமேகலைத்தான் பண்ணாங்க. ஒரு வாரம் முன்னரே அவங்க தான் இங்கே வந்து இந்த மொத்த ஏற்பாட்டையும் செஞ்சது. டேய் விளையாடாதடா, அவளுக்கு ஒரு இடத்துக்கே தனியாக போக தெரியாது. வீட்டு பக்கத்தில் இருக்கும் கடைக்கு கூட அவள் இதுவரை தனியாக போனதில்லை. குணா சத்தமாக சிரித்தார். டேய் முட்டாள், நீ அப்படித்தான் நினச்சிட்டு இருக்க. ஒருவருக்கு தன் திறமைகளை காட்ட வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்னு. அதை விட்டுட்டு நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சா எப்படி? இந்த டெக்கரேஷன்ஸ், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உன் மனைவியோட ஏற்பாடு தான். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் அவங்க தான். ராஜாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் மனைவியா இப்படி? அவர் வியப்பிலிருந்து மீள்வதற்குள் அங்கு மணிமேகலை வந்தாள். மணி, இந்த ஏற்பாடையெல்லாம் நீயா செஞ்ச? ஆமாம்.
அவர் வியப்பாக பார்க்க, என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான். மணிமேகலை சொல்லி முடிப்பதற்குள் ராஜா அவளை அணைத்து கொண்டார். அவரின் கண்களில் ஆனந்த கீற்று வழிந்தது. என்னங்க நீங்க, பிறந்த நாள் அதுவுமா? அவரின் கண்களை துடைத்த மணிமேகலை, என்னங்க, நமக்கு திருமணமாகி 35 வருஷமாகுது. இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்ல. நானும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி, உங்ககிட்ட எதையும் கேட்கணும்னு இல்லை. கேட்பதற்கு முன்னாடியே நீங்களே எல்லாம் செஞ்சிடுவீங்க. எங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவீங்க. எங்களுக்கு துணிமணிகளை வாங்கிவிட்டு, பரிசு பொருட்களை வாங்கிக்கிட்டு, அந்த நாள் முழுக்க எங்களை சந்தோஷமாக வச்சுக்க, எங்கே இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் எங்களுக்காக ஓடி வந்துடுவீங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, நாங்கள் தான் உங்களுக்கு என்ன செஞ்சோம்? மணிமேகலை கண்கலங்க, மணி ஏம்மா? அவளின் கண்களை துடைத்தவர், நமக்கு திருமணமாகி இத்தனை வருஷத்தில் நாம் சேர்ந்திருந்த காலம் ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். அடிக்கடி வியாபார விஷயமா வெளியூர் வந்துட்டு இருந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் வெளியூரிலேயே வேலை செய்ய வேண்டிய கட்டாயமாயிடுச்சு. என்னுடைய பிஸ்னஸ் இங்கேயே டெவலப் ஆயிடுச்சு. நான் அங்கே உன் கூட இல்லைனாலும் நீ ஒரு தனி மனுஷியாக நின்று நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி இருக்க. ஒரு பெண்ணா உனக்கு எவ்வளவு கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கும். ராஜாவின் இதழ்களின் மீது கை வைத்து, என்னங்க நீங்கள், ஆசைகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? ஏன் அது ஆண்களுக்கு இருக்காதா? ஏன் கடவுள் அவங்கள மட்டும் என்ன உணர்வில்லா ஜடமாவா படைச்சிட்டார்? இங்கு ஆண்களுக்கும் அதிகப்படியான ஆசைகள் இருக்குங்க. ஆனால் அதை அவங்க வெளியே காட்டிக்கிறதில்ல. உண்மையை சொல்லணுமன்னா, அவங்க இந்த குடும்பத்தின் தலைவன் நான் தான் எல்லோருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அது தங்களுடைய கடமைன்னு அவங்க சிறு வயதிலிருந்தே இந்த சமூகம் அவங்கள இந்த மனநிலைமைக்கு தள்ளிடுது. அதனால் அவங்களால அவங்களுக்குள் இருக்கும் சில உணர்வுகளை வெளிக்காட்ட முடியறதில்ல. உண்மையில் அவங்களுக்கும் தன்னை கொண்டாட வேண்டும், தன்னை சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும், தனக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகம். ஆனால் அதை அவர்கள் வெளியே சொல்றதில்ல. ஆண் என்ற கர்வம் அவர்களின் மனதில் இருக்கும் அந்த குழந்தையை வெளிக்கொண்டு வர விடுவதில்லை. ஆனால் எனக்கு தெரியும் என் கணவரின் மனசு. நீங்கள் மிடுக்காக உங்களை காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு குழந்தை. இமைக்காமல் மணிமேகலையை பார்த்து கொண்டிருந்த ராஜா இறுக்கமாக அவளை கட்டிக்கொண்டு தீம்பினார். இதுவரை எதுவும் தெரியாது என்று நினைத்த தன் மனைவி தன்னை இந்த அளவிற்கு புரிந்து கொண்டு தனக்காக இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து தன்னை இவ்வளவு மனநிகழ்ச்சியில் ஆழ்த்தியதை எண்ணி ராஜாவால் வாய் திறந்து எதுவும் பேச முடியவில்லை. அவரின் கண்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது. இதை ஓரமாக நின்று கவனித்து கொண்டிருந்த அன்பு மெய் சிலிர்த்து போனான். அவன் கண்களில் உணர்ச்சி போராட்டம். அவனால் அங்கு அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. நேராக தான் தங்கியிருந்த அறைக்கு வந்தவன் கனத்த இதயத்துடன் நீண்ட நேர யோசனைக்கு பின் அங்கு சார்ஜரில் இருந்த தனது செல்போனை பார்த்தான். அதை எடுத்தவன் அதில் மாலதியின் மிஸ்டு காலை பார்த்தான். விடிந்தால் தனது மகளின் பிறந்த நாள் என்பது அவனுக்கு ஞாபகம் வரவே விறுவிறுப்பாக தான் ஊருக்கு திரும்பும் ஏற்பாடுகளை செய்ய துவங்கினான். உடனே அவன் நாடு திரும்ப டிக்கெட் கிடைப்பது சிரமமாக இருந்தது. ஆனால் எப்படியோ முயற்சித்து அங்கிருந்து கிளம்பினான். ஃப்ளைட்டில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அவன் நினைவலைகள் எங்கோ போய்கொண்டிருந்தது. அன்புவுக்கு திருமணமான புதிதில் அவர்களின் வாழ்க்கையின் இனிமையான நாட்களை அவனின் மனம் அசை போட்டு கொண்டிருந்தது. அன்புவின் விழியோரம் நீர் கசிந்தது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு நேசித்தார்கள், தன் மனைவி தன் மீது எந்த அளவுக்கு காதல் வைத்திருந்தாள், அதை நாங்கள் இருவரும் எந்த அளவிற்கு அனுபவித்து வாழ்ந்து வந்தோம். அன்புவிற்கு வாழ்க்கையில் எதையோ இழந்தது போல ஒரு உணர்வு. அன்று எங்களுக்குள் எவ்வளவு காதல் இருந்தது. இருவரும் மகிழ்வாயிருந்தோம். ஆனால் தன்னுடைய இந்த பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தால் அவளின் அன்பை அலட்சியம் செய்து விட்டேன்.
அன்புவின் முதல் பிறந்த நாளில் மாலதி கொடுத்த சர்ப்ரைஸ் அவனின் கண்களில் நீர் கசிய செய்தது. அடுத்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவள் தன்னை மகிழ்விக்க என்னவெல்லாம் செய்தாள் என்று அன்புவின் மனம் துடித்து கொண்டிருந்தது. மாலதி கல்லூரி படிப்பு எதுவும் படிக்கவில்லை. பள்ளி படிப்பை மட்டுமே முடித்தவள். அவள் வீட்டிலேயே இல்லத்தரசியாக இருப்பதால் அவளால் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் அன்புவிற்கு வாங்கி தர முடியவில்லை. மாறாக தன் கைகளால் அவருக்கு பிடித்தமான உணவுகளை சமைப்பாள். தான் சிறிது சிறிதாக சேர்த்த பணத்தில் டிஷர்ட் வாங்கி தருவாள். அவளிடம் உள்ள திறமைகளை கொண்டு அன்புவிற்கு ஏதாவது பரிசு தருவாள். அன்புவும் அதை மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கிக் கொள்வான். ஆனால் 2 குழந்தைகளுக்கு பிறகு பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நான் என்ன சந்தோஷம் கண்டேன்? சமீப காலமாக மாலதியை முற்றிலும் வெறுத்து வருகிறேன். எந்த நேரமும் அவளை கடிந்து கொள்ள மறப்பதில்லை. நான் ஏன் இப்படி மாறிப்போனேன்? அன்புவின் மனம் அவனை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. ஃப்ளைட்டிலிருந்து தரையிறங்கியதும் அவன் நேராக அவனின் ஊருக்கு வந்து இறங்கினான். அங்கு கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. ச்சே, என்ன இது? உடனே ஒரு கேபை புக் செய்தான். அந்த மழையில் கேபிற்காக நீண்ட நேரம் வெயிட் செய்தான். கேப் வரவில்லை. ஃபோன் செய்தாலும் சிக்னல் கிடைக்கவில்லை. அன்புவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டிற்கு ஃபோன் செய்தான். மாலதி ஃபோனை எடுத்தாள். ஹலோ, என்னங்க? ஹலோ மாலதி, என்னங்க சொல்லுங்க. ஏம்மா, நேற்று ஏன் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு? அது என் மொபைல் கீழே விழுந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் சர்வீஸுக்கு கொடுத்து வச்சேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வாங்கிட்டு வந்தேன். சரி, காவ்யா என்ன பண்ணுறா? இதோ இருங்க, கூப்பிடுறேன். அன்பு ஃபோனில் காத்திருக்கும் போதே கால் துண்டிக்கப்பட்டது. ஹலோ ஹலோ மாலதி. ச்சே, ஃபோன் கட் ஆயிருச்சு. சரி சரி, வீட்டிற்கு நீ. அன்பு மனதை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் அங்கு வெயிட்டிங் ஹாலில் கேபிற்காக அமர்ந்திருந்தான். நல்ல மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. மாலதியோ ஃபோன் கட்டானதிலிருந்து திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் சிக்னல் கிடைக்கவில்லை. நீண்ட நேர முயற்சிக்கு பின் ஃபோனை அமைதியாக வைத்துவிட்டு மாலதி தன் வேலைகளை பார்க்க துவங்கினாள். இப்படி மழை பெய்கிறதே, காவ்யாவிற்கு கேக் வாங்கி கூட வெட்ட முடியாது போலேயே. வெளியே போகவே முடியாது. என்ன செய்ய? பேசாம ஆன்லைனில் கேக் ஆர்டர் செய்யலாமா? ச்சே, அவங்க மட்டும் இந்த மழையில் எப்படி கொண்டு வருவாங்க? மாலதி மனவிரக்தியில் அமைதியாக அமர்ந்தாள். மம்மி மம்மி. என்னடா? மம்மி, காவ்யாவை பாருங்க, அடம் பிடிக்கிறா. புது ட்ரெஸ் போட மாட்டேங்கிறா. முதல் மகள் ஸ்ரீமதி மாலதியிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே காவ்யா குட்டி அந்த லாங் கவுனை போட்டுக்கொண்டு வந்தாள். அட, என் செல்ல குட்டிக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு சூப்பராக இருக்கு. அவளை தூக்கி கன்னத்தில் முத்தம் பதித்தாள். மம்மி, காவ்யா குட்டி பாபி டால் மாதிரியே இருக்கிறா. ஆமா ஸ்ரீமதி, அப்படித்தான் இருக்கிறா. ஸ்ரீமதி இப்படி சொல்லவும் காவ்யா குட்டிக்கு தன் அப்பாவிடம் கேட்ட பாபிகள் பொம்மை நினைவுக்கு வர, அம்மா, அப்பா எப்போ வருவாங்க? எனக்கு பெரிய பாபிகள் வாங்கி தருவதாக சொன்னாங்களே. மாலதி எப்படி சமாளிப்பது என்று யோசித்து, அம்மாடி காவ்யா, வெளியே பாரு, அதிகமாக மழை பெய்யுது. அப்பா பாபியை கொண்டு வரும்போது அது நனைஞ்சிடாது. அதனால் மழை நல்லா விட்ட பிறகு அப்பா கொண்டு வருவாங்க, சரியா? சரிம்மா. காவ்யாவும் ஸ்ரீமதியும் உள்ளே விளையாட சென்றுவிட மாலதி யோசித்து கொண்டிருந்தாள். இவர் வருவாரா தெரியவில்லை. மாலதி ஃபோனை எடுத்து திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் சிக்னல் கிடைக்கவே இல்லை. சரி என்று அவள் கிச்சனில் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். முந்தைய நாள் இரவே குலோப் ஜாமுன் செய்துவிட இன்று மீல் மேக்கர் போட்டு பிரிஞ்சி தாளித்து விட்டாள். உருளைக்கிழங்கு வறுவல் செய்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள். மழை இன்னும் விடவில்லை. கோவிலுக்கு கூட போக முடியவில்லை. மாலதி ஃபோனை எடுத்து மீண்டும் அன்புவிற்கு டயல் செய்தாள். லைன் போகவில்லை. டிவியை ஆன் செய்து நியூஸ் சேனலை வைத்தாள். அதில் கனமழை பெய்து கொண்டிருப்பதை பற்றியும் அதனால் போக்குவரத்து அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர்.
மாலதி முணுமுணுத்தாள். ச்சே, இந்த மழை இன்றா வர வேண்டும். குழந்தைகளை சாப்பிட அழைத்தாள். தன் கையால் இருவருக்குமே குலோப் ஜாமுனை ஊட்டினாள். சூப்பர்மா, மென்மையாக புன்னகைத்தவள். சரி சாப்பிடுங்க. இருவரும் பிரிஞ்சியை ருசித்து சாப்பிட்டனர். மாலதிக்கு மட்டும் ஏனோ சாப்பிட பிடிக்கவில்லை. அவளின் மனம் எதையோ நினைத்து தவித்து கொண்டிருந்தது. வாசலுக்கும் வீட்டிற்கும் அவளின் கண்கள் அலைமோதி கொண்டிருந்தது. அம்மா, நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுறேம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. பிள்ளைகளை சாப்பிட வைத்துவிட்டு மாலதி வெளியில் பால்கனியில் அமர்ந்து மழையின் மீது தன் பார்வையை படரவிட்டாள். இங்கே அன்பு நீண்ட நேர காத்திருப்புக்கு பின்னர் ஒரு ஆட்டோவை பிடித்தான். அந்த ஆட்டோ ஓட்டுநர் அதிகம் பணம் கேட்டார். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இவராவது கிடைத்தாரே என்று அன்பு ஒப்புக்கொண்டான். சார், இந்த மழையில் யாரும் சவாரிக்கு வரமாட்டாங்க சார். இங்கே பாருங்க, ஆட்டோ உள்ள தண்ணி ஏறுது. சில சமயம் என்ஜினில் தண்ணி போயிடும். ஆட்டோ சரியாக ஸ்டார்ட் ஆகாது. இதனால தான் நிறைய பேர் சவாரி வரமாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பாவம் புள்ளத்தாச்சி. நான் தான் ஆட்டோ விலை ஏற்றிக்கிட்டேன். ஆஸ்பத்திரியில் விடும்போது கூட வந்த அந்த லேடியோட அம்மா எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டுச்சு. உங்கள் இஷ்டம்மான்னு சொன்னேன். 50 ரூபா கொடுத்துச்சு. எம்மா தூரம் தெரியுமா சார்? பெட்ரோல் செலவே 100க்கு மேலே போயிருக்கோம். நான் எதுவும் பேசலை, கம்முன்னு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு புள்ளதாச்சி பொண்ணுக்கு உதவுனதா இருக்கட்டும். என்ன சார் நான் சொல்கிறது? அன்பு வியப்பாக பார்த்தான். வெள்ளந்தியான மனிதர். என்ன சார், எதுவும் பேச மாட்டீங்களோ? உண்மைதான்ப்பா. அன்புவுக்கு சிரிப்பு வந்தது. கொஞ்ச தூரம் போன பின்பு அங்கு போலீஸ்காரர்கள் நின்றிருப்பதை பார்த்த ஆட்டோக்காரர், சார் என்னன்னு தெரியல, அங்கு தடுப்பு போட்டிருக்காங்க. இந்த ரூட்டில் போக முடியாது போல. மழை லேசாக விட்டாலும் மழை தண்ணி வெள்ளமாக ஓடிட்டு இருக்கு. அதனால் பள்ளம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். சில சமயங்களில் பாதாள சாக்கடை கூட திறந்திருக்கும். அதனால தான் அங்கங்கே இப்படி பிளாக் பண்ணி வைப்பாங்க. நான் வேற ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. ஆட்டோ ஓட்டுநர் வேறு பாதையில் சென்றார். அங்கும் மழை வெள்ளம் வீதி எங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அன்புவின் வீடு சிறிது தூரத்தில் வந்துவிடும் சமயம் ஆட்டோ ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. என்னாச்சுப்பா? சார், டயர் பள்ளத்தில் சிக்கிக்கிச்சு. அன்பு ஆட்டோவிலிருந்து இறங்கி தள்ளிவிட ஆட்டோ முன்னோக்கி புறப்பட அன்பு தடுமாறி அந்த பள்ளத்திற்குள் காலை வைக்க அப்படியே நிலை தடுமாறி அருகில் இருந்த நடைபாதையின் மேல் விழுந்தார். விழுந்த வேகத்தில் அன்புவின் தலையில் பலமான அடி. ஆட்டோ ஓட்டுநர் பதறினார். சார், சார் என்னாச்சு சார்? அவரை தன் ஆட்டோவில் மீண்டும் ஏற்றிக்கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்தார். அன்புவின் மனைவிக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மாலதி கதறிக்கொண்டு குழந்தைகளுடன் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தாள். அங்கு படுக்கையில் தலையில் கட்டுடன் கிடந்த கணவனை பார்த்ததும் அவளுக்கு அழுகை பீறிட்டு வந்தது. என்னங்க என்னங்க? லேசாக கண்களை திறந்த அன்பு மாலதியை பார்த்தான். அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மாலதி, ப்ளீஸ் அழாதேம்மா. அன்பு பேச முடியாமல் சிரமப்பட மாலதியின் அழுகை மேலும் பொங்கியது. மாலதி, என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? உங்களுக்கு எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லைம்மா, நீ தான் பார்க்குறியே, நான் நல்லா தானே இருக்கேன். அன்பு இப்படி சொன்னதும் ஏதோ ஆறுதல் அடைந்தவள் அருகில் அமர்ந்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள். மன்னிச்சிருங்க, எல்லாம் என்னால் தானே. ஏன் அப்படி சொல்கிற மாலதி? நான் செய்த நிர்பந்தத்தில் தானே நீங்கள் ஊரிலிருந்து அவசரமாய் வந்தீர்கள். ஐயோ மாலதி, அதெல்லாம் இல்லை. நீ இப்படி அழாதேம்மா ப்ளீஸ். மாலதியின் அழுகை நிற்கவில்லை. இங்கே பாரு, உன்னால் நம்ம குழந்தைகளும் அழறாங்க பாரு. ப்ளீஸ் மாலதி, அழாத. அருகில் நின்று அழுது கொண்டிருந்த 2 மகள்களையும் அணைத்து கொண்டாள். அழாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றுமில்லை. அன்புவின் அருகில் வந்த காவியா, அப்பா எனக்கு பாபிகள் பொம்மை வாங்கி வரலையா? காவியா இப்படி கேட்டதும் மாலதிக்கு கோபம் வந்தது. காவியா, என்னடி இது? அப்பாவே உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அப்படியே ஒன்று கொடுத்தேன்னா பாரு, இப்போ போய் பொம்மையை கேட்குற? மாலதி, குழந்தைய எதுக்கு திட்டுற? காவியா, இங்கே வாடா. அருகில் வந்த காவியாவை அணைத்து முத்தமிட்டு,
ஹாப்பி பர்த்டேடா செல்லம். அதோ அங்கே ஓரமாக இருக்கோ அந்த பெரிய பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. கேட்ட மாத்திரத்தில் வேகமாக ஓட்டம் எடுத்தாள் காவ்யா. அந்த பையை திறந்து பார்த்ததும் அதில் பெரிய பாபிகள் பொம்மை. அதை பார்த்ததும் காவ்யாவின் கண்கள் ஒளிர்ந்தன. ஐ, பெரிய பாபிகள்! அதை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சந்தோஷத்தில் அங்குமிங்குமாய் ஓடினாள். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைவரும் அதை வேடிக்கை பார்த்தனர். அன்புவோ தன் தலையில் ஏற்பட்ட காயத்தையும் மறந்து வாய்விட்டு சிரித்தான். அதை பார்த்த மாலதியோ குற்ற உணர்வில் அழுதாள். இனிமேல் அவரிடம் எதற்கும் சண்டையிடக்கூடாது. அவரின் வேலை நெருக்கடியில் நான் வேறு அவருக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுத்துட்டேன். பாவம் மனுஷன். நான் சண்டை போடுவேன் என்ற எண்ணத்தில் இப்படி அவசரமாய் ஓடி வந்து அடிபட்டு படுத்திருக்கிறாரே. அன்புவை பார்த்து பார்த்து குமுறி கொண்டிருந்தாள் மாலதி. மாலதியை பார்த்த அன்புவோ தன் மனைவியின் கண்ணீரையும் அவள் துடிப்பையும் பார்த்து மனம் வருந்தினான். இத்தனை நாள் இந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் நேரம் ஒதுக்காமல் வேலை வேலை என்று ஊர் ஊராக அலைந்து என்ன சாதித்தேன்? நல்ல முறையில் வாழ ஓரளவிற்கு பணம் சம்பாதித்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும். இனிமேல் என் குடும்பத்திற்காகவும் எங்கள் சந்தோஷத்திற்காகவும் முடிந்தவரை நேரத்தை ஒதுக்க வேண்டும். இல்லை, இறுதி காலத்தில் ஒருவருக்கொருவர் துணையாய் வாழும் பொழுது நாங்கள் நினைத்து பார்த்து சந்தோஷப்பட எந்த நல்ல தருணங்களும் இல்லாமல் போய்விடும். ஒரு வயதிற்கு மேல் கடந்த காலங்களை பேசி சிரித்து வாழ்வது தானே வாழ்க்கையே. அன்பு பெருமூச்செடுத்தான். அன்புவின் கண்களில் காதல் பொங்கியது. என்னங்க இது, சின்ன குழந்தையாட்டம். உங்களுக்கு ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியாகிடும். தன் சேலை தலைப்பால் அவன் கண்களை துடைத்தவள் அவன் நெற்றியின் மீது மீண்டும் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். சில வருடமாக இலையுதிர் காலமாக இருந்த அவர்களின் காதல் மீண்டும் துளிர்விட்டது. ஆம் நண்பர்களே, பொதுவாக கணவன் மனைவி புரிதல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், கணவன் மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்வதில்லை, மனைவியோ கணவனின் மனநிலையை புரிந்து கொள்வதில்லை. மாறாக தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதால் அவர்களுக்குள் இருக்கும் அன்பும் காதலும் சிறிது சிறிதாக மறைந்து காணாமல் போய்விடுகிறது. அதன் பிறகு குழந்தைகளுக்காக, இல்லை உறவுகளுக்காக, இல்லை தன் கௌரவத்திற்காக என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு வாழும் நிலை உண்டாகிறது. இதெல்லாம் வேண்டாம். முடிந்தவரை ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்துங்கள். ஒருவர் நிலையை இன்னொருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்கள். இறுதி வரை காதலுடனும் அன்புடனும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒற்றுமையுடன் வாழுங்கள். நன்றி. என்றும் நட்புடன் உங்கள் ஹேமலதா தனசேகர். நண்பர்களே, ஃப்ளைட் பிரயாணத்தின் போது ஃபோன் பேசலாமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு கற்பனையில் எழுதிவிட்டேன். ஃப்ளைட்டில் சென்றால்தானே அதெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள முடியும். ஏதோ எனக்கு தோன்றிய கற்பனையில் அப்படி எழுதிவிட்டேன். பிழையிருந்தால் மன்னியுங்கள். நன்றி.